எந்திரத்தை பொறுத்த வரைக்கும் 64 விதமான எந்திரங்கள் இருக்கு. ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவருக்குன்னு எந்திரம் இருக்கும், கால பைரவருக்குன்னு எந்திரம் இருக்கும். இல்ல தெய்வத்துக்கு உண்டான எந்திரங்கள் வேறு. வசியம், ஸ்தம்பம், மாரணம், மோகனம், வித்துவேஷனம் சொல்றோம் இல்லையா, அதுல ஒரு பிரிவுலையும் 8 இருக்கு. வசியம்னா 8 விதமான வசியங்கள். தரித்திரியம் ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னா அந்த தரித்திரியத்தை மரணம் அடைய செய்வது. ஆனா எடுத்தங்கவுத்தன்னு ஒரு எந்திரத்தை வாங்கிட்டு வந்து அந்த கடையில வச்சுச்சு அந்த கோயிலுக்கு போனேன் அப்படி சொல்லும் போது அந்த எந்திரங்கள் வந்து வேலை செய்யாது. எந்த இடத்துல வச்சு அதுக்கான பவர் அதிகமா இருக்கு. குலதெய்வம் நம்ம வீட்டுல வந்து முழுமையா அருள் பாலிக்கணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த எந்திரத்தை பூஜை ரூம்ல தான் வைக்கணும். பொதுவா எல்லா நலன்களுக்கும் இந்த எந்திரம் பயன்படுத்தலாம் அப்படின்னா என்ன எந்திரம்? பொதுவா வந்து சகல காரிய சக்தி எந்திரம் அதுதான் பண்ணுவோம். பிராண பிரதிஷ்டை பண்ணி, சாப நிவர்த்தி பண்ணி, பூஜை பண்ணி, உயிரூட்டப்பட்ட இந்த எந்திரம் 12 வருஷத்துக்கு வேலை செய்யும். பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் சித்ததாசன் ஐயா தான் இருக்காங்க. ஐயா, அதாவது எல்லார் வீட்லயுமே, அதாவது முக்காவாசி பேர் வீட்டுல இந்த யந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு யாராவது கொடுத்துருப்பாங்க, வீட்டுல வச்சிருந்தா நல்லது, அந்த அளவுக்கு மட்டும்தான் தெரியும். அதை பத்தி டீட்டெயிலா அதுக்கு பின்னாடி இருக்க சக்திகள் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த யந்திரம் அப்படிங்கிறது என்னங்க? எந்திரம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா, சிறிய கோவிலாக இருந்தாலும் சரி அல்லது பழமை வாய்ந்த பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி, அங்க வந்து எந்த தெய்வங்கள் இருக்காங்களோ அந்த தெய்வங்களுக்கு கீழே எந்திரம் வச்சிருப்பாங்க, வச்சுதான் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அப்ப எந்திரம் என்பது வந்து சித்தர்களே வந்து நேரடியாக பயன்படுத்தியது தான். ஆனா எந்திரங்களை வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடைகளில் போயிட்டு ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கொடுத்து ஒரு எந்திரத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அது வந்து பவர் இல்லை. எந்திரத்தை பொறுத்த வரைக்கும் 64 விதமான எந்திரங்கள் இருக்கும். பைரவருக்குன்ட்டு எந்திரம் இருக்கும், ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவருக்குன்னு எந்திரம் இருக்கும், கால பைரவருக்குன்னு எந்திரம் இருக்கும், காளி அம்மன் அவங்களுக்காக எந்திரம் இருக்கும், அங்காளி அம்மன் அவங்களுக்காக எந்திரம் இருக்கும், துர்க்கை அம்மன் அவங்களுக்காக எந்திரம் இருக்கும். ஒரு தெய்வத்திற்கு உண்டான ஒரு எந்திரங்கள் இருக்கு. மொத்தம் 64. இல்ல தெய்வத்துக்கு உண்டான எந்திரங்கள் வேறு. நான் 64 விதமான எந்திரங்கள்னு சொன்னது இந்த அஷ்ட கலைகள்னு சொல்றேன் இல்லையா, வசியம், ஸ்தம்பம், மாரணம், மோகனம், வித்துவேஷனம் சொல்றோம் இல்லையா, அதுல ஒரு பிரிவுலையும் 8 இருக்கு. வசியம்னா 8 விதமான வசியங்கள், மாரணம்னா 8 விதமான மாரணத்தை பத்தி ரொம்ப பேர் மாரணம்னா 8 விதமான மாரணங்கள். மாரணம்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய ஒரு மனிதனை ஒரு வியாதி பிடித்து ஆட்கொள்ளுது அப்படின்னா அந்த வியாதியை மாரணிக்க செய்வது. தரித்திரியம் ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னா அந்த தரித்திரியத்தை மரணம் அடைய செய்வது. ஒரு மனிதனுக்கு வந்து செய்வனை ஏவல் அதை மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அதை வந்து ஸ்தம்பிக்க செய்வது ஸ்தம்பன யந்திரம். இத மாதிரியான வெரைட்டிஸ் வந்து 8x8 64 இருந்தால் கூட தெய்வங்களுக்குன்னு உண்டான எந்திரங்கள் அது தனி. ஆனா எடுத்தங்கவுத்தன்னு ஒரு எந்திரத்தை வாங்கிட்டு வந்து அந்த கடையில வச்சுச்சு அந்த கோயிலுக்கு போனேன் அப்படி சொல்லும் போது அந்த எந்திரங்கள் வந்து வேலை செய்யாது. எந்திரங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த எந்திரங்களுக்கு வந்து நிறைய விதிமுறைகள் இருக்கு. ஒரு எந்திரத்தை வந்து எழுதும் போது கண்களை திறந்த நிலையில் வைத்து கொண்டு எழுதக்கூடிய எந்திரங்கள், கண்களை மூடி சிமிட்டி எழுதக்கூடிய மந்திரங்கள், வாயில் துணி கட்டி கொண்டு நம்முடைய மூச்சு காற்று கூட படாமல் எழுதக்கூடிய யந்திரங்கள், உச்சிஷ்ட கணபதிக்கு பூஜை செய்து அங்கே நெய்வேத்தியம் செய்த கற்கண்டு எடுத்து வச்சுட்டு அந்த கற்கண்டை வாயில போட்டு மென்னுட்டு ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே எழுதக்கூடிய மந்திரங்கள். அப்ப உச்சிஷ்ட கணபதிக்கு நம்ம வந்து பூஜை செய்ய, உச்சிஷ்டனா எச்சில் பட்டை, அந்த உச்சிஷ்ட கணபதிக்கு பூஜை செய்து விட்டு அவங்க இருக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை எடுத்து வாயில போட்டு மென்னுக்கிட்டு நாம அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நம்ம வந்து அந்த எந்திரம் எழுதணும்னா அந்த எச்சல் வந்து அந்த எந்திரத்துல தெரிக்கும். இப்படி எழுதக்கூடிய எந்திரங்கள், கண்களை கட்டி கொண்டு எழுதக்கூடிய எந்திரங்கள், எழுத்துக்களில் புள்ளி வைத்து எழுதக்கூடிய எந்திரங்கள், புள்ளி இல்லாமல் எழுதக்கூடிய நிறைய இருக்கு, வெரைட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரியான எந்திரங்களை வந்து எழுதி அந்த எழுதும் போது வந்து தங்கத்துல எழுதலாம், அல்லது வந்து வெள்ளியில எழுதலாம், செப்பு தகடலை எழுதலாம், எதுல எழுதினாலும் அந்த பொருளுக்கு வந்து சாப நிவர்த்தி பண்ணணும். இதை சாப நிவர்த்தி செய்ததற்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16 விதமான அபிஷேகங்கள் அந்த எந்திரத்துக்கு பண்ணணும். நான் பண்றேன். எங்கிட்ட உள்ளவங்களுக்கு நான் அந்த எந்திரத்துக்கு அபிஷேகம்லாம் செஞ்சு தான் கொடுக்குறேன். இளநீர் அபிஷேகம்,
தேன் அபிஷேகம், பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், குங்குமம், இதை மாதிரி எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப நிவர்த்தி பண்ணிட்டோம், இந்த அபிஷேகம் பண்ணிட்டோம். அதற்கு பிறகு என்ன பண்ணணும்னா பிராண பிரதிஷ்டை பண்ணணும். அதாவது அந்த எந்திரத்திற்கு உயிர் ஊட்டுவது. அப்போ அந்த உயிர் ஊட்டுறது அப்படின்னா பிராண பிரதிஷ்டை, இதை பண்ணுறோம். இதை பண்ணதுக்கு பிறகு அந்த எந்திரத்துக்கு உள்ள ஒரு தெய்வத்தை வச்சு தான் எழுதியிருப்போம். ஆனால் அதுக்கு மேலே வந்து க்ஷேத்திர பாலகர்கள் 4 பக்கமும் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இந்த தெய்வத்திற்கு உண்டான மற்ற சில உப தேவதைகள், இவங்க எல்லாருக்கும் நெய்வேத்தியம் வச்சு அவர்களுடைய மூல மந்திரத்தை சொல்லி, அதற்கு பிறகு இந்த எந்திரத்துல நாம வந்து என்ன விஷயத்தை எழுதியிருக்குமோ அந்த, அதாவது என்ன விஷயம்னா, இவருக்கு வந்து வியாதி சரியாயிடணும், இவருக்கு வந்து கடன் தொல்லாம இருக்கணும், கடன் தொல்லை இல்லாம இருக்கணும், இவருக்கு வந்து நினைத்த காரியங்கள் வெற்றி அடையணும், இவர் அரசியல்ல முன்னுக்கு வரணும், அரசியல்ல இவர் இருக்கிறாரு, இவருக்கு மேல் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இவர் மேல பற்று பாசமா நடந்துக்கணும், என்ன விஷயமோ அதை ஒரு மந்திரமா தானே எழுதியிருப்போம், அதை வந்து சொல்லணும். இதை சொல்லி பிரயோகப்படுத்திட்டு ஹோமம் பண்ணி அதற்கு பிறகு அதை பண்ணும்போது வேலை செய்யும். அதை விட்டுட்டு கடையிலேருந்து வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லி கடையிலேருந்து 1000 ரூபாய்க்கு வாங்கி எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் கமிஷன் வச்சு 1500 ரூபாய்க்கு கொடுக்குற எந்திரம்லாம் வேலை செய்யாது. டைரெக்டாக நாமளே போய் கடையில் வாங்கினாலும் அது வேலை செய்யாது. எந்திரம் எழுதணும், எழுதி அதை நான் சொன்ன பிரகாரம் செய்துட்டு அப்படி கொடுக்கும் பொழுது அது வேலை செய்யும். அதாவது பொதுவா ஒரு எந்திரம்னு இல்லாம ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு ஒரு எந்திரம் நம்ம யூஸ் பண்ணுமாங்கயா? ஆமாம்மா. இப்ப நம்ம இருக்கோம், நமக்கு தலைவலினா தலைவலிக்கு உண்டான மாத்திரை சாப்பிடணும், வயிறு வலினா வயிறு வலிக்கு உண்டான மாத்திரை சாப்பிடணும். இல்லை வயிறு வலி, அது ஒரு பெயர் வந்து வலி, பெயின், அவ்வளோதான். ஆனால் முழங்காலில் வலிச்சதுன்னா அதுக்கு வேற மாத்திரை, தலையில வலிச்சதுன்னா அதுக்கு வேற மாத்திரை, முதுகு தண்டுவடத்தில் வலிச்சதுன்னா வேற மாத்திரை, அதே நெஞ்சு வலிச்சதுன்னா அதுக்கு வேற மாத்திரை, இல்லையா? அதே மாதிரி மனிதனுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டம்தான். ஆனா என்ன விதமான கஷ்டம்? பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தின் விளைவாக கஷ்டமா, கிரகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி காரணமாக கஷ்டமா, அல்லது நமக்கு வேண்டாத எதிரிகள் மண்ணவாரி போட்டான், காசு வெட்டி போட்டான், சாபம் விட்டுட்டான், மிளகாயை எரிச்சு பூஜை பண்ணிட்டான், அதனால கஷ்டமா, அல்லது கஷ்டம் இருக்கிறதா நாமளே சும்மா நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறோமா, இல்லை கஷ்டத்தை நாமளே வலியக்க வாங்கிக்கிட்டோமா, அல்லது சூழ்ச்சியின் காரணமாக கஷ்டம் நம்ம மீது வந்திருக்கா? கஷ்டம் ஒன்று தான், என்ன விதமான கஷ்டம் அதை பார்க்கணும்ல, அதற்கு தகுந்தார் மாதிரி பண்ணணும். இன்னொன்று, யாரோ ஒருவர் ஒரு பிரச்சனைக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நாம் நினைக்கிற நேரத்தில் உடனே எந்திரம் எழுதி உடனே பூஜை பண்ணி பிராண பிரதிஷ்டை பண்ணி ஹோமம் பண்ணி அப்படியே கொடுக்குறதெல்லாம் வேலை செய்யுமா அப்படின்னா, அது 100க்கு ஒரு 60% தான் வேலை செய்யும். நமக்கு 100க்கு 100% வேலை செய்யணும் அப்படின்னா, அந்த எந்திரங்கள் எழுதும் பொழுது எந்திரம் எழுதக்கூடிய அந்த நபருக்கு சந்திராசிரமம் இருக்கக்கூடாது. நாம் யாருக்காக எந்திரம் எழுதுறோமோ அவர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது அந்த எந்திரத்தை எழுதி பூஜை பண்ணும் பொழுது அந்த பட்சின்னு சொல்றோம் இல்லையா, இந்த பட்சி வந்து ஒன்று அவர்களுக்கு அரசாக இருக்கணும், இல்லை எழுதக்கூடிய நமக்கு அரசாக இருக்கணும். பட்சிங்கிறது என்னங்க? அதாவது பஞ்ச பட்சிகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வல்லூர், மயில், ஆந்தை, இதெல்லாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சூட்சுமமா வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியது. நீங்க ஏற்கனவே கேட்டீங்க இல்லையா, தாந்திரிகம்னா என்னன்னு கேட்டீங்க, இது எல்லாமே இந்த தாந்திரிகத்துல வரும். நம்ம வந்து இது எல்லாத்தையும் அப்ப ஒரு டாக்டர்கிட்ட போனோடனே ஒரு பிரச்சனைங்க தீரலை அப்படின்னோடனே அவங்க என்ன பண்றாங்க, முதல்ல வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துங்க, அப்புறம் வந்து இசிஜி எடுத்துங்க, அப்புறம் எக்கோ எடுத்துங்க, அப்புறம் ஸ்கேன் பண்ணுங்க, இதை மாதிரி பல்வேறு பரிசோதனைகள்லாம் செய்து நம்மளை காப்பாத்துறாங்க இல்லையா. அதை மாதிரி ஒரு எந்திரம்னா எடுத்தங்க வத்தனை அப்படி காசு கொடுத்துட்டாங்க, நம்ம வாங்கிட்டோம் கொடுத்துட்டோம், அப்படிலாம் இல்லை. மானசீகமா குருநாதர்கிட்ட நம்ம இவங்களுக்கு செய்யலாமா செய்யக்கூடாதான்ற உத்தரவெல்லாம் கேட்டுட்டு, செய்யலான்ற உத்தரவு வந்ததற்கு பிறகு அவர்களுக்கு என்ன குலதெய்வன்றதை பார்த்துட்டு, அந்த குலதெய்வம் வந்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு இதுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு இப்படிலாம் பண்ணும் பொழுது பட்சி விழிப்பா இருக்கா, அரசா இருக்கா, ஆட்சியா இருக்காங்கிறத பார்க்கணும். பட்சி வந்து சாவுலையோ அல்லது வந்து தூக்கத்திலேயோ இருந்துச்சுன்னா வேலை செய்யாது, உழுது செஞ்சது வேஸ்டா போயிடும். அவ எவ்வளவு கில்லாடியா இருந்தாலும் எல்லாமே வேஸ்டா போயிடும். பட்சி வந்து அரசில் இருக்கணும், ஆட்சியில் இருக்கணும், கொடுக்குற எந்திரம் சூப்பரா வேலை செய்யும். அதாவது ஒரு விக்கிரகம் வாங்கிட்டு வந்து வச்சா கூட
வழிபடுற முறைகள் அந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா? வீட்டுல இருந்து இந்த மாதிரிதான் வந்துட்டு பின்பற்றணும், இப்படிதான் வழிமுறைகள் பின்பற்றணும்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு யந்திரம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கும்போது இந்த மாதிரிதான் அதை வழிபடணும், இல்ல இந்த விஷயங்கள்லாம் பின்பற்றணும்னு ஏதாவது இருக்குங்களா? எந்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து நம்ம வந்து எல்லாமே செய்துடுறோம். சாப நிவர்த்தி பண்ணிடுறோம், பிராண பிரதிஷ்டை பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் உயிர் உண்டாக்குறோம், பூஜை பண்றோம், ஹோமம் பண்றோம், இது எல்லாமே செய்து கொடுத்துறோம். இதை கொடுத்ததற்கு பிறகு அந்த அதாவது கழுத்துல போட்டுப்பாங்க இல்லையா தாயத்து, அத மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வாரத்துல ஒரு நாள் சென்ட் அடிச்சுக்கலாம். வாசனை பொருள் அதுக்கு தேவை. எந்த தெய்வமாக இருந்தாலும் சென்ட் அடிச்சுக்கலாம். யந்திரமா இருந்து வீட்டுல கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஊதுபத்தி சாம்பிராணி கண்டிப்பாக காமிக்கணும். ஆனா மற்றபடி நெய்வேத்தியம்லாம் வச்சு அதெல்லாம் பிரத்யோகமா அப்படி பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா ஏற்கனவே தான் செய்து பவரா தானே கொடுத்துருக்கோம். அதனால அது தேவையில்லை. அதாவது இப்ப யந்திரம் வந்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம், எந்த இடத்துல வச்சா அதுக்கான பவர் அதிகமா இருக்கும்? அது பிரச்சனைகளுக்கு தகுந்தார் மாதிரியா இருக்கணும். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை தான் மையப்படுத்தி குலதெய்வம் நம்ம வீட்டில் வந்து முழுமையாக அருள் பாலிக்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த யந்திரத்தை பூஜை ரூமில் தான் வைக்கணும். அல்லது நமக்கு வந்து ஒரு இஷ்ட தெய்வம் விநாயகரோ முருகரோ அதை மாதிரியான இது இருந்துச்சுன்னா பூஜை ரூமில் தான் வைக்கணும். இப்போ நமக்கு வந்து எதிரிகள் வந்து தொல்லை வந்து அதிகமாக இருக்கு. சும்மாவே எதிரிகள் நிறைய பேருக்கு வருவான். எப்படி எதிரி வருவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் வேலையை பார்க்க மாட்டான். நாம என்ன பார்க்குறோம்னு உட்காந்து பூத கண்ணாடி வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பான். இவன் மட்டும் எப்படி இருக்கான்? அந்த எண்ணத்துல வயிறு எறிகிறது, அதுக்கு பேர் தான் பொறாமை உணர்வுகள், அதுக்கு பேர் தான் நாங்கள் சொல்றது கண் திருஷ்டி. இப்போ இந்த எந்திரத்தை எங்க வைக்கணும்? 4 பேர் பார்க்குற மாதிரி வீட்டில் ஹாலில் தான் வைக்கணும். அப்போ வர்றவங்களுக்கு என்னென்ன அப்படின்னா எந்திரம்லாம் வச்சிருக்கீங்க, அவங்கள்ட்ட போய் கோயிலில் சாமிக்கு கீழேயே எந்திரம் வச்சு தானங்க பிரதிஷ்டை பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னா அவன் வீட்லேயும் எந்திரம் வச்சிருப்பான், ஆனால் நம்மள மேலே எங்களையும் பார்த்துட்டு போவான். அவங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஒரு பிரச்சனைக்கும் ஒரு எந்திரம் நம்ம வந்துட்டு அந்த பிரச்சனைக்கு தகுந்தார் மாதிரி அந்த எந்திரங்களை பூஜை ரூம்ல வைக்கலாம், ஹாலில் வைக்கலாம், படிக்கக்கூடிய அந்த ரூம்ல வைக்கலாம், தொழில் செய்யக்கூடிய அந்த தொழில் நிறுவனங்கள்ல வைக்கலாம். 4 பேருக்கு தெரிகிற மாதிரி வைக்கக்கூடிய எந்திரங்கள், யாருக்கும் தெரியாமல் வைக்கக்கூடிய எந்திரங்கள், அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்தார் மாதிரி வைக்கணும். இப்போ பொதுவா எல்லா நலன்களுக்கும் இந்த எந்திரம் பயன்படுத்தலாம் அப்படின்னா என்ன எந்திரம் பயன்படுத்தலாம்? பொதுவா வந்து சகல காரிய சித்தி எந்திரம் அதுதான் பண்ணணும். சகல காரிய சித்தி அப்படிங்கும் போது நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலயுமே நான் தடை இல்லாமல் குழப்பம் இல்லாமல் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்கு உண்டான எந்திரம். இப்போ இந்த எந்திரங்கள் எல்லாம் வீட்டுல வைக்கிறோம் இல்லையா, இதோட பவர் இன்னும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு இல்ல செய்யல அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்கா? ஒரு யந்திரம் அப்படின்றத வந்து வீட்டில் வந்து நான் சொன்ன இந்த முறை பிரகாரம், நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டீங்க இல்லையா, காயத்ரி மந்திரம் கோயிலுக்கு போனால் வாங்குறேன், அந்த யந்திரம் வாங்கிட்டு வர்றேன், விநாயகர் யந்திரம் போனால் வாங்கிட்டு வரேன், அதெல்லாம் வீட்டில் வச்சா வேலை செய்யுமா? வேலை செய்யாது. ஆனால் நான் சொன்ன பிரகாரம் இந்த சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு பிராண பிரதிஷ்டை பண்ணி சாப நிவர்த்தி பண்ணி பூஜை பண்ணி உயிரூட்டப்பட்ட இந்த யந்திரம் 12 வருஷத்துக்கு வேலை செய்யும். 12 வருஷத்துக்கு வேலை செய்யும். என்னன்னா நம்ம பூஜை ரூம்ல போயிட்டு அதை வச்சோம் அப்படின்னு சொன்னாலும், வெளியில வச்சிருந்தோம் அப்படின்னாலும், வாரத்துல குறைந்தபட்சம் ஒரு 2 நாள், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டுமாவது ஊதுபத்தி ஸ்மெல் காமிக்கணும். இல்லைங்க 2 நாள் டெய்லியுமே காமிக்கிறேன். டெய்லியுமே காமிச்சிங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு. நீங்க டெய்லி காமிச்சாலும் 2 நாள் காமிச்சாலும் அது 12 வருஷம் தான் வந்து அது வேலை செய்யும். எப்படின்னா கோவிலே என்ன பண்றாங்க, அந்த கும்பாபிஷேகம் பண்றதுக்குன்னு ஒரு கால வரையறை வச்சிடுறாங்க. அப்போ அந்த எந்திரங்களையும் எடுத்து திரும்ப ஹோமகுண்டத்தில் வச்சு பூஜை பண்ணி பவர் பண்ணி தான் திரும்ப வைப்பாங்க. அப்போ இந்த காலகட்டம் வரைக்கும் இந்த எந்திரங்கள் தாக்கு பிடிக்கும். எந்த எந்திரமா இருந்தாலுமே இதே காலகட்டம். ஆமாம், எல்லா எந்திரங்களும் குறைந்தபட்சம் 12 வருஷம் தாக்கு பிடிக்கும். எந்திரங்களை பற்றி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது ரொம்ப நன்றி. நன்றி.